ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி மூவியை டைரக்ட் பண்ண அபிஷன் ஜீவந்த் நடிச்ச வித் லவ் மூவி ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த படத்துல அபிஷன் சத்யாங்கிற கேரக்டர்ல ஹீரோவா என்டர் ஆகுறாரு. சிம்பிளா சைலண்டா இருக்கிற சத்யா அவரோட லைஃப்ல பிக்கெஸ்ட் பிரஷர் எங்க இருந்து வருதுன்னா அவரோட அக்கா கிட்ட இருந்து தான். எப்படியாச்சும் சத்யாக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடணும்னு பொண்ணு பாக்குறது ஃபுல் ஸ்விங்ல போகுது. ஆனா சத்யா ஒவ்வொரு ப்ரொபோசலுக்கும் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி கூலா ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு பாயிண்ட்க்கு மேல இதுதான் லாஸ்ட், இந்த பொண்ணு மட்டும் போய் பாருன்னு அக்கா எமோஷனலா சொல்லும்போது சத்யாக்கும் நோ ஆப்ஷன். அதுக்கப்புறம் தான் அந்த காஃபி ஷாப் சீன். ரிலக்டன்டா இன்ட்ரெஸ்ட் இல்லாம சத்யா அந்த பொண்ணுவை மீட் பண்ண போறாரு. அங்கதான் நம்ம ஹீரோயின் அனஸ்வரா ராஜன் இன்ட்ரோடக்ஷன் நடக்குது. மோனிஷாங்கிற கேரக்டர்ல ரொம்ப ஜாலி லைவ்லி பர்சனா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் தெரியுது. இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்கன்னு. ஸ்கூல் டேஸ்ல சத்யா 12th ஸ்டாண்டர்ட், மோனிஷா 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்படி ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் கேஷுவலா பேசிட்டு இருக்கும்போது மோனிஷா ஒரு சிம்பிள் क्वेश्चन கேக்குறாங்க. நீ ஸ்கூல்ல யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கியான்னு சத்யா கிட்ட. இங்க இருந்து தான் படத்தோட ரியல் கதை ஸ்டார்ட் ஆகுது. சத்யா 12th ஸ்டாண்டர்ட்ல அனிஷாங்கிற ஒரு பொண்ண ஒன் சைடா லவ் பண்ணிருக்காரு. நிறைய தடவை அனிஷா கிட்ட லவ் சொல்ல ட்ரை பண்ணி பல்ப் வாங்கினது தான் அதிகம். ஒரு கட்டத்துல எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு ஸ்கூல்ல ஆனுவல் ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த மொமெண்ட்ல சத்யா அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட மச்சான் வா இன்னைக்கு அனிஷா கிட்ட என் லவ் சொல்ல போறேன்டான்னு சொல்றாரு. ஆனா ஃப்ரெண்ட் வேண்டாண்டான்னு ஸ்ட்ரெயிட்டா சொல்றாரு. ஏண்டான்னு சத்யா கேக்கும்போது ஃப்ரெண்ட் ஒரு ஷாக்கான ட்ரூத் சொல்றாரு. நானும் அனிஷாவும் ஆல்ரெடி லவ் பண்றோன்னு. அந்த ஒரு வார்த்தை சத்யாக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுது. அங்கிருந்து ஒரு வார்த்தை கூட பேசாம சத்யா அழுதுட்டே கிளம்பிடுறாரு. இங்க மோனிஷா அவங்க 10th ஸ்டாண்டர்ட் லவ் ஸ்டோரியை சொல்ல ஸ்டார்ட் பண்றாங்க. மோனிஷா அவங்க கிளாஸ்ல இருக்கிற பாலாஜிங்கிற ஒரு பையனை லவ் பண்றாங்க. எக்ஸாம் டைம்ல மோனிஷா பண்ணின ஒரு சின்ன தப்புனால பாலாஜி மாட்டிக்கிறான். அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் செகண்ட்ல இருந்தே மோனிஷா அவங்க கிட்ட திரும்ப சாரி சொல்ல ட்ரை பண்றாங்க. கடைசியா பாலாஜி கிட்ட அவங்க லவ் சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா லாஸ்ட் எக்ஸாம் டேல மோனிஷா அவங்க லவ் சொல்ல போகும்போது மோனிஷாவோட அம்மா அவங்கள அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ ரெண்டு பேரும் ஒரு சேம் சிச்சுவேஷன்ல இருக்காங்க. சத்யாவும் அனிஷா கிட்ட அவங்க லவ் சொல்ல முடியல, மோனிஷாவும் பாலாஜி கிட்ட அவங்க லவ் சொல்ல முடியல. சோ ரெண்டு பேரும் ஒரு டிசிஷன் எடுக்கறாங்க. ரெண்டு பேரும் ஒரு 2 வீக்ஸ் டைம் எடுத்துப்போம். நீ அனிஷா கிட்ட உன் லவ் சொல்லு, நான் பாலாஜி கிட்ட ஏன் லவ் சொல்றேன்னு. அதுக்கப்புறம் தான் அனிஷாவையும் பாலாஜியையும் தேடி ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. கடைசில ரெண்டு பேரும் அவங்க லவ் சொன்னாங்களா, பாலாஜியும் அனிஷாவும் அவங்க லவ் எக்ஸெப்ட் பண்ணாங்களா இல்லையா, சத்யாவும் மோனிஷாவும் அவங்க மேரேஜ் லைஃபை டிசைட் பண்ணாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பாப்போம். ஃபர்ஸ்டா அபிஷன் ஹீரோ மாதிரி ஓவர் பில்டப் இல்லாம ரொம்ப யதார்த்தமான ஆக்டிங் கொடுத்திருக்காரு. அதுதான் இந்த படத்தோட பிக்கெஸ்ட் பிளஸ். அனஸ்வரா ராஜன் ஜாலியான கேரக்டர்ல அவங்க பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நேச்சுரலா ஒர்க் ஆகுது. ஸ்கிரீன்ல அவங்க இருக்கும்போது சீன்ஸ் லைவ்லியா இருக்கு. பருத்தி வீரன் செவ்வல சரவணனும் இந்த படத்துல 2-3 சீன்ஸ் தான் வராரு. ஆனா அவர் வர்ற எல்லா சீன்ஸும் நல்லா கனெக்ட் ஆகுது. மியூசிக் பத்தி சொல்லணும்னா ஷான் ரோல்டன் நல்லாவே பண்ணிருக்காரு. பர்டிகுலரா ஒரு சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நெகட்டிவ்ஸ் பத்தி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகுது. செகண்ட் ஹாஃபும் லைட்டா ஸ்பீட் எடுத்தாலும் ஓவராலா கொஞ்சம் போரிங் ஃபீல் இருந்துச்சு. ஒரே சாங்க மேல் வெர்ஷன் ஹீரோக்கும் ஃபீமேல் வெர்ஷன் ஹீரோயினுக்கும் போட்டது கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சு. படம் ஸ்லோவா போகிறனால ஓவராலா படம் லென்த்தா தெரியுது. மொத்தத்துல இந்த படம் பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா இது ஒரு டீசென்ட்டான ஒன் டைம் வாட்சபிள் மூவின்னு சொல்லலாம். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கும் மூவி அப்டேட்ஸ்க்கும் நம்ம மூவி சொல்லட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.